12 வருஷமா யாராலுமே குணமாக்க முடியாத ஒரு நோயால கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒரே ஒரு தொடுதல் மூலமா அவளோட வாழ்க்கையே மாறிச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வெல்கம் டு த ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் க்ளோஸ் டு காட். பைபிளில் கூட இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஜெப ஆலய தலைவனாகிய யவீரோ அப்படிங்கிறவங்களோட மகள் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறக்குற தருவாயில் இருக்கும்போது ஏசுப்பா கிட்ட வந்து அந்த யவீரோ கேட்பாரு, எப்படியாவது என்னோட மகளை வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஏசுப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மகளுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. போகிற வழியில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து அங்கே இருப்பாங்க. அவள் எல்லா வைத்தியமும் பார்த்து தன்னோட சொத்துக்கள் எல்லாவற்றையும் செலவழித்து அவளுக்கு சுகமே கிடைக்கல. ஆனால் ஏசுப்பாவோட வஸ்திரத்தோட ஓரத்தை தொட்டாவது எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தோட ஓரத்தை போய் அவள் பிடிக்கிறாள். அப்படி பிடிக்கும்போது ஒரு சுகம் வந்து அவளுக்கு கிடைக்குது. இப்போ ஏசுப்பா என்ன பண்ணுவாருன்னா திடீர்னு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்கும்போது என்ன ஆகுனா அங்கே கூட இருக்க சீஷர்கள்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ கூட்டம் உங்களை நெருக்கிட்டு இருக்கு, இப்போ போய் உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இல்லை எனக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சீஷர்கள்கிட்ட ஏசுப்பா சொல்லுவார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த ஸ்திரீ உட்காந்துருப்பாங்க. உடனே அந்த ஸ்திரீ கிட்ட போய் ஏசு அவளோட விசுவாசத்தை பாராட்டி என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 12 வருஷம் எல்லாத்தினாலேயும் ஒதுக்கப்பட்ட ஒரு பொண்ணு எப்படா நம்மளுக்கு வந்து குணம் கிடைக்கும், எப்போ தான் நம்மளுக்கு சுகம் கிடைக்கும், எல்லாராலையும் கைவிடப்பட்டோம், மருத்துவரால் கைவிடப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஸ்திரீக்கு அந்த நேரத்தில் ஒரு சுகம் கிடைக்குது. இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் போய் மனுஷங்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், அதே மாதிரி டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.